ஒருவேளை திமுக திருப்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் இருக்குது 4ஆம் தேதிக்கு மேலதான் இருக்குது உண்மையான ஜனநாயகன் படம். உதயநிதி ஸ்டாலின் எடுப்பார், இவர் எடுக்க மாட்டார். அவர் எடுப்பார், நல்லா சின்னவர் நல்லா எடுப்பார். என்னென்ன பண்ணி நானும் லூசு விட்டேன், இதெல்லாம் மறந்துடுவாங்க. இதெல்லாம் மறந்துடும். ஒருவேளை திமுக வருது, நம்ம அதே பேசிடுவோம். திமுக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சு திருப்பி இவர் பால் டாயிலுன்னு பேசினது, எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு விமர்சனம் பண்ணதெல்லாம் மறந்துடுவாங்க. டார்கெட் பத்திரிகையாளங்கிற பேர்ல திமுக கொத்தன்மைக்கு நான் உட்காந்து டிவியில பேசுவாங்க. இவங்க பேசுறது கேட்டால் நமக்கு எரிச்சலாகும். அதுல இவர் கோடீஸ்வரன், திமுக பெரிய சொம்பு, அதாவது இருக்கிற சொம்புல நான் தான் பெரிய சொம்பு அப்படிமா அறிவாளி மாதிரி தனமா பேசுவார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை மறுபடியும் திமுக ஆட்சி வந்தா விஜய காலி பண்ணிடுவாங்களாம். அதாவது ரவுடிசம், திமுக அணையில ரவுடிசம்ங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திமுக ஆட்சியில் அராஜகம், ரவுடிசம் இதெல்லாம் ஈஸியாக நடக்குது. அந்த ஒரு திமுல இவர் பேசுறாரு. அதாவது எடப்பாடி கூட பேசுற மன்னிச்சு விட்டுவாங்க, ஆனா விஜயை தான் விடவே மாட்டாங்க, விஜய் தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்புல. ஒண்ணுமே பண்ண முடியாது. கரூர் விஷயத்துல எல்லாமே விஜய் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சு? முடியாது. மறுபடியும் கை வச்சா அடுத்த டைம் நீங்க திமுக இருக்கவே இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன பண்ணா ஒண்ணு முடிக்க முடியாது. தொண்டர் இருக்க வரைக்கும் தளபதி